எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்தவள் உபாசனை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மூத்தவள் உபாசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூதேவி உபாசனையை தான் மூத்தவள் உபாசனை அப்படின்பாங்க. இந்த சித்தை எடுக்கிறது நீங்க எடுத்தீங்க, அதாவது சித்தை அவ்வளவு சீக்கிரத்துல இதா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நீங்க இந்த சித்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அஷ்ட கர்மம் நீங்க செய்யலாம். அதுல முக்கியமா வேதனை மாரண பூஜை நீங்க செய்யலாம். அதாவது நம்ம மத்த அஷ்ட கர்மத்துல முக்கியமா உங்களுக்கு உடனே நடக்கக்கூடிய வேலைகள்னு பாத்தீங்கன்னா வேதனை பூஜை, மாரண பூஜை உங்களுக்கு உடனே நடக்கும். இது இந்த பூஜை நீங்க சித்து எடுக்கிறது பாத்தீங்கன்னா அசைவ பூஜை பண்ற மாதிரிதான் இருக்கும். அசைவ படல் போட்டு பூஜை பண்ற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம். இந்த பூஜை இப்ப சிலவங்க நான் நெட்ல பார்த்து சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பூஜை பண்ணிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா இந்த மூதேவி சித்தை அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க முடியாது. அது ஒரு கரெக்டான குருவாடு இதுலதான் எடுக்க முடியும் உங்களால. இப்போ உங்களுக்கு எப்படின்னா, இந்த மூத்தவள் தியானம், அதாவது இந்த மூத்தவள் உபாசனை பாத்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணணும். 48 நாள் பூஜை நைட்டு தான் பண்ணணும். இந்த பூஜையை நைட்டு தான் நீங்க பண்ணணும். அசைவ படையில் தான் நீங்க போடணும். அது மாமிசம், அவு பொடிக்கடலை, முட்டை, தேங்காய் எல்லாம் வச்சுதான் நீங்க பல வகைகள் எல்லாமே வச்சுதான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். படையில் இந்த 48 நாள் நீங்க கண்டிப்பா பூஜை பண்ணணும். அப்பதான் சித்தி ஆகும். உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னா நீங்க இந்த அம்மாவை வச்சு என்ன வேலை பண்ணாலும் நடக்கும். முக்கியமா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 2 பூஜை மட்டும் உங்களுக்கு உடனே நடக்கும். இந்த பூஜை இத மாதிரி இந்த அம்மா வச்சு நீங்க ஏவல் அனுப்பலாம், எல்லாமே நீங்க செய்யலாம். இந்த மூத்தவள் தியானம், மூத்தவள் உபாசனை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆனா இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்க. இதுக்கு உண்டான எந்திரம், இதுக்கு உண்டான தாயத்து, மை, இதுக்கு உண்டான மாலை எல்லாமே இது பண்ணி கொடுத்து நம்ம போடுவோம், ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பூஜைல நானே எடுக்கேன், நானே நெட்ல போட்டிருக்காங்க பார்த்துலாம் பண்ணாதீங்க. வீணா பிரச்சனையான நீங்களே வர வச்சுக்கிடாதீங்க. நிறைய பேர் எங்க கிட்ட வர்றவங்க இந்த பூஜை பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிங்காங்க. அதனால பார்த்து எதுனாலுமே பண்ணணும். இந்த மூத்தவள், அதாவது மூதேவி சித்து உங்களுக்கு உபாசனை எடுக்க போறீங்க அப்படின்னா தேவைப்படுதவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்க ரெடி பண்ணி கொடுத்து நாங்க பூஜை பண்ண சொல்றோம். கண்டிப்பா உங்களுக்கு சித்தியாவும் இல்ல நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு இந்த மூத்தவள் தியானத்தை உபாசனையை நீங்க எப்படி பண்ணணும் அதை கொண்டு சொல்லணும். அதாவது இந்த பூஜை நம்ம ரொம்ப தனிப்பட்ட இடத்துல தான் பண்ணணும். வீட்டுல வச்சுலாம் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நல்லபடியா நாங்க சொல்ற முறைப்படி கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு சித்தியாவே நீங்க எல்லா அஷ்டகடங்களும் செய்யலாம். அது முக்கியமா நான் சொன்ன 2 பூஜைகளையும் தைரியமா நீங்க செய்யலாம். நன்றி.